வணக்கம். வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். அதாவது நேற்று தமிழ்நாட்டில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, கோவளத்தில் கூவத்தூர் கல்லாப்பட்டி கூட்டணியும் கருமாந்திர பிடிச்ச கூட்டணியும் அப்படின்னு ஒரு கூட்டணி அமைச்சிருக்காங்க. அப்புறம் சில பல பேச்சுக்கள் ஆதவத்தின வழக்கம் போல பொய்யா சொல்லிருக்காரு. பொய்யெல்லாம் சொல்லல, ஒரு ஸ்பீச் கொடுத்திருக்கிறாரு. என்ன ஸ்பீச்? கரூரை பத்தி ஒரு வழக்கம் கொடுத்திருக்கிறாரு. அப்புறம் சில கட்சி தாவல்கள், சில கூட்டணி பேச்சுவார்த்தைகள், அது 2 மாசமாவே நடந்துட்டுதான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கர்மாந்திர கூட்டணி பேச்சுவார்த்தை, அப்புறம் இந்த கட்சி தாவல்கள் எல்லாம் ரொம்ப சாதாரணமா இருக்கு. உட்கட்சி விவகாரங்கள், கட்சியில விருப்பம் இல்லாம இருந்த பிரச்சனைகளுக்காக அவங்க விலகிருக்காங்க. இது மற்ற கட்சியினர் வசைப்பாடவோ இல்ல அதை பத்தி விமர்சனம் பண்ணவோ தேவையில்லை. இது ரொம்ப சாதாரண விஷயம் தான். இது குதிரை பேரம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஆனா தாவேக்கால இருக்கக்கூடிய ஒரு எம்எல்ஏக்கு திமுகவுல இருந்து செந்தில் பாலாஜி அவர்கள் வலை வீசினதாகவும் குதிரை பேரம் பேசினதாகவும். ஆனா நான் கேக்குறேன், அந்த ஒத்த சீட்டு வச்சுட்டு என்ன பண்ண போறீங்க திமுக காரங்க? ஒத்த சீட்டுன்னு இல்ல, நிறைய சீட்டு வாங்குறதாக பேச்சுவார்த்தை நடத்துறதாக 60-70 சீட்டு வாங்கணுமாமே. ஆமா, அது வாங்கணும். இவங்க சொல்றதே தெரியல. 10 சீட்டு வாங்க. சரி, 60 சீட்டு வாங்குற இடத்துல 10 சீட்டு வாங்கி என்ன பண்ண போறாங்க? மெஜாரிட்டி குறையும்ல. இப்ப தாவேக்காவுக்கு மெஜாரிட்டி குறைஞ்சு என்ன பிரயோஜனம்? அவங்க தானே ஆட்சியில இருக்காங்க. அது குறைச்சு அவங்களுக்கு நெருக்கடி தானே. அப்ப ஆட்சி குறையும்ல. அப்படிங்கிற அடிப்படையில இவர்கள் செய்தார்கள் என்று தகவல் சொல்லப்படுகிறது. அது எந்த அளவுக்கு உண்மை போய் தெரியாது. அந்த போய் 2வது விசாரணை நடத்திட்டோம். ஆனா நேத்திக்கு ஆதவர்ஜுனா சொன்ன விஷயம் என்னன்னா, கரூர்ல உதயநிதியோட வாழ்க்கைக்காக ஸ்டாலின் அவர்கள் செஞ்சாரு. காவல்துறைகளை வச்சு பல பேரை கொன்னு இருக்காங்க. இந்த வார்த்தையை அப்படியே யூஸ் பண்ணிருக்காரு. நாங்க என்ன கேக்குறோம், காவல்துறையை வச்சு கொன்னு இருக்காங்கன்னு சொல்லும் போது விஜய் பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாடுற அந்த நேரங்கள்ல நிறைய பேர் கீழே விழுந்து மயங்கி விழுந்தாங்க. ஒரு பையன், ஒரு வாய் பேச முடியாதவர் செய்களை காமிச்ச அந்த வீடியோல நம்ம பார்த்தோம். இன்னொரு அந்த யம வாகனத்தை உள்ள கொண்டுட்டு வரும்போது போலீஸ்காரங்க 50 அடிக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க, நீங்க வண்டி உள்ள கொண்டு போகாதீங்க, இங்க நிறுத்துங்கன்னு. அவங்கள பொதுமக்கள் சொன்னாங்க, இவர் லைட்டை போட்டு மூஞ்ச காமிச்சிருந்தாரு, இந்த கூட்டமே கூட்டிருக்காதுன்னு. மத்தியானம் 12 மணிக்கு வருவேன்னு சொன்னவங்க 7 மணிக்கு வர வச்சது எந்த ஸ்டாலின் சொன்னாரோ உங்ககிட்ட போனை போட்டு நீங்க 7 மணிக்கு போங்கன்னு. அதுக்கு மேல அந்த வண்டியில, அந்த யம வாகனத்துல 63 கேமரா இருந்திருக்குன்னு சொல்லிட்டு சிபிஐ ரிப்போர்ட் சொல்லிருக்கு. அந்த வேனுக்குள்ள நடிகைகளும் ஜனநாயகம் டைரக்டரையும் ஜனநாயகம் ஷூட்டிங் ஸ்பாட்ல சேர்ந்த அத்தனை பேரையும் உள்ள வச்சது யாரு? ஸ்டாலின் உதயநிதி வச்சாங்களா? இவ்வளவு போய் இருந்திருக்காங்க. டைரக்டர் இருந்திருக்காரு. சிபிஐ ரிப்போர்ட்ல இருக்கே. ஆமா, உள்ள கேமரா எல்லாம் இது பண்ணிருக்காங்க. கேமரா சேஸ் பண்ணதுலாம் உள்ள இருக்கு. ஆர்டிஸ்ட் இருந்தா ராஜ்மோகன் சொன்னாரு, நாங்க ஷூட் பண்ணல, நாங்க ரிஹர்சல் பார்த்தோம். ஆமா, ஓஹோ, ரிஹர்சல் பார்த்தோம். நாங்க ஒரு ஜஸ்ட் ட்ரையல் பார்க்கணும்னு தான் பார்த்தோமே தவிர நாங்க ஷூட் பண்ணலன்றது ராஜ்மோகனோட ஸ்டேட்மெண்ட் இருக்கு. இவ்வளவு நீங்க பண்ணிக்கிட்டு நீங்க இன்னமும் ஸ்டாலின் மேல பழிய போடுற, அப்ப கேக்குறவன கேன பையன் நினைச்சு இவங்க பேசிட்டு இருக்காங்களா? அப்ப இதுக்கு மேல நடவடிக்கை எடுக்கணும்ல. அமைச்சர் தான் என்ன வேணா பேசுவானா? இல்ல, யார மனுஷனா இருக்கட்டும். இல்லைங்க, ஒரு நிமிஷம். 2 வருஷமாக பேசிக் கொண்டிருக்கிறார். நம்ம 2 வருஷமா பேசினப்ப சிறிது விளையாட்டுக்குள்ள பேசாரு, விட்டுட்டு போயிட்டோம். ஒரு அமைச்சரா பேசலாமா? இல்ல, அமைச்சரா பேசலாமா? அபத்தமாட்டு ஒரு அறிவு வேணும். உங்க கூட்டத்துல ஒருத்தர் 41 பேர் செத்துருக்காங்க. நீங்க அன்னைக்கு தலை தெரிச்சு ஓடி வந்தீங்க. பின்னங்கால பெடரில் அடிக்க நீங்க ஓடி வந்தீங்க. ஏர்போர்ட்ல ஒருத்தர் கேக்குறாரு, சார் 38 பேர் இறந்துட்டாங்கன்னு சொல்றாங்களே சார், என்ன சார் சொல்றீங்கன்னு பதிலே சொல்லாம செவிடங்காதுல சங்கூதுற மாதிரி விஜய் போனாரு, போயிட்டாரு. அப்ப அன்னைக்குலாம் உங்களுக்கு பேசுறதுக்கு துப்பு இல்ல. அதுக்கப்புறம் 3 நாள் கழிச்சு ஸ்டேட்மெண்ட் விட்டாங்க. அப்ப ஆளுங்கட்சியில இருக்க ரொம்ப சென்சிட்டிவா அந்த விஷயத்த ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஆனா இதுல திமுக மேல மிகப்பெரிய ஒரு வருத்தமும் ஒரு கோபமும் எனக்கு இருந்துச்சு. இல்ல, ஸ்டாலின் அவர்கள் இதை நியாயமா ஒரு விசாரணை பண்ணிருக்கணும். இவனுங்க மேல அன்னைக்கே கேச கொடுத்திருந்தாங்கன்னா இன்னைக்கு இந்த அளவுக்கு நின்றுருக்காது. இன்னைக்கு தாவேக்கால கூட தத்தி முண்டங்க எல்லாமே இதே வார்த்தையை புடிச்சு வச்சுட்டு, இதுல இன்னொரு பெரிய ஹைலைட் என்னன்னா, இப்ப இவனுங்க பரப்புறானுங்கல்ல, திமுகவும் அதிமுகவும் கூட்டணி சேர போறாங்க, அதனாலதான் இவங்க எல்லாம் நல்லவங்க எல்லாம் பிரிஞ்சு வெளியே வந்திருக்காங்க. யாரு? குட்கா பாஸ்கர், இந்த விஜய் பாஸ்கர்லாம் இவங்க எல்லாம் ரொம்ப நல்லவங்க தான். இவங்க எல்லாம் வெளியே வந்திருக்காங்க. காரணம் திமுக அதிமுக ஒண்ணு சேருது. இது வாய்ப்பே இல்லை. இவனுங்க ஆரம்பத்துல இருந்து இவங்க பரப்பி விட்ட, அதாவது இந்த கூட்டணி பிரிக்கிறதுக்கு வர காரணம் தெரியல எங்களுக்கு. அதாவது திமுக கூட்டணியில உள்ள கட்சிகளை
இங்க இருந்து கொண்டு வரதுக்கு வேற காரணம் தெரியல. அதனால சில பேர் அந்த காரணத்தை சொல்லிட்டு இங்க விளையாண்டுட்டாங்க. இல்ல நேத்திக்கு ஒரு நம்ம வேண்டிய ஒரு அக்கா கிட்ட பேசும்போது நேத்து சொல்றாங்க, எங்க அபார்ட்மெண்ட்ல வந்து இந்த இதுக்கு வருவாங்கல்ல மெயின்டெனன்ஸ்க்கு இருப்பாங்கல்ல, இந்த எலக்ட்ரிஷியன்ஸ் ஒர்க் பண்றாங்க, அவங்க சொல்றாங்க எங்க திமுகவும் அதிமுகவும் ஒண்ணு சேர போகுது, அது எப்படி சேர முடியும், அதனாலதான் அவங்க தெரிஞ்சுட்டாங்க. இந்த நெரேட்டிவ செட் பண்ணி இந்த கொஞ்சம் என்ன சொல்றது, கொஞ்சம் அப்பாவி மக்கள் ஏமாளி மக்கள் கிட்ட வந்து சொல்லி இப்போ பரப்பி விட்டாச்சு. இப்ப இவங்களுக்கு வந்து இதுதான் தேவை, ஒரு பொய்ய செட் பண்ணணும், அந்த பொய்ய வந்து ஒரு 100 பேர் வாயில பரப்ப வைக்கணும், அந்த 100 பேரும் கொஞ்சம் பவர்ஃபுல்லா இருந்தாங்கன்னா ஈஸியா பரப்பிடலாம். ஏற்கனவே திருமாவளவன் வந்து இதான் ஸ்டார்ட் அப் பண்ணாரு. அதுக்கப்புறம் வந்து இது வந்து காசிப் பேசணும்னாரு. அந்த காசிப் வந்து என்ன ஆயிடுச்சு, 10 பேர்ட்ட புடிச்சு தொங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவரே காசிப்னு சொன்னதுக்கு அப்புறமும் பிசிகே வந்து அதேதான் லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அதுதான் ஒரு தீய கொளுத்தி போட்டு நீங்க போயிட்டீங்க உங்க பாட்டுக்கு. இப்ப அதை புடிச்சிச்சு. அப்போ நீங்க இவ்வளவு நாள் கூட்டணியில இருந்ததோ, இவங்க கூட சேர்ந்து நீங்க வந்து ஆட்சி பண்ணதோ, அரசியல் பண்ணதோ, அப்போ உங்களுக்கு எல்லாம் வெக்கமானமே உங்களுக்கு எல்லாம் இல்லையா அப்படின்றது ஒரு கொஸ்டின் வருது. இதுக்கு முன்னாடி ஒரு கலைஞர் ஜெயலலிதா முன்னாடி ஒரு விதமான கூட்டணி அரசியல் நடக்கும். அதான் சொன்னல, இங்க அரசியல் எப்படின்னா கூட்டணிக்கு வருவதும் கூட்டணி விட்டு போவதுங்கிறதா இருக்குது. எல்லா டிராமாவும் அதுக்குள்ளதான் இருக்கும். ஏன்னா ஒருத்தர் ஈஸியா வர முடியாது, ஒருத்தர் ஈஸியா வெளில போக முடியாது. எல்லாத்துக்கும் காரணம் சொல்லணும். கொள்கை வந்து கட்சி நிலைப்பாடு இதெல்லாம் நிறைய இருக்குது. அதனால வந்து அதுக்கு நிறைய டிராமா பண்ணுவாங்க, நிறைய காரண காரியம் சொல்ல வேண்டியிருக்கும். அதனால அது வேற மாதிரி டீல் பண்ணப்பட்டது. ஆனா இந்த புது எராவுல, இந்த புது ஜென்சி அரசியல்ல வந்து இந்த மாதிரியான சில குதிரை பேரங்கள் என்ன பொய்ங்க கேட்க அசிங்கமா இருக்கு. உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்ல? மேடை போட்டு 100 பேர் முன்னாடி பேசுறீங்க, நீங்க பேசுறது லட்சம் பேர் பாக்குறாங்க, அசிங்கமா கேவலமா ஒரு பொய். இந்த சினாரியோக்கான உண்மை இருக்குல்ல, இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு வெளியே வரும். இன்னைக்கு திமுக வந்து குற்றவாளியாகவோ அல்லது வந்து ஒரு அக்யூஸ்டாவோ பார்க்கப்படுதுல, திமுக குற்றவாளி இல்லன்னு இன்னும் 5 வருஷம் கழிச்சு தெரியும், இன்னும் 10 வருஷம் கழிச்சு தெரியும். திமுக இருக்கக்கூடிய லீகல் விங் ஆதவ அர்ஜுனா மேல கேஸ் போடணும். இல்ல மினிஸ்டரா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், இதை எப்படி கேஸ் போட முடியாதுன்றீங்க? போடலாம்ப்பா. இது மாதிரி கேஸ் போடணும்னா திமுக டெய்லி ஒருத்தர் மேல கேஸ் போடணும். இந்த ஆளு யாரு? ஆதவ அர்ஜுனா யாருங்க? யானை சொன்ன கிடையாது. அப்ப அமைச்சர் நீ உட்காந்து பேசுறனா, அப்ப உனக்கு என்ன திமிருந்தா நீ போய் பேசுவ? நீ எவ்வளவு போய் பேசுவ? அப்ப சிபிஐ ரிப்போர்ட் இல்ல, சிபிஐ ரிப்போர்ட் நீங்க டெல்லி போயிட்டு வந்தீங்களே, கடைசியா டெல்லி போயிட்டு வந்து வெளியே இப்படி கை காட்டிட்டு போனாரு. அப்ப அங்க உள்ள என்ன நடந்துச்சு? அதுக்கு முன்னாடி உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உள்ள போய் பேசிட்டு வந்தாங்களா அமித்ஷா கிட்ட? அப்ப நீங்க எல்லாம் என்ன பேசுங்க? என்ன அண்டர் கிரவுண்ட் டீலிங் வச்சீங்க? எதனால அந்த டீலிங் போச்சு? அதெல்லாம் கேட்கணும்ல. அப்ப மக்களாகிய நம்ம கேட்போம்ல. நீ இவ்வளவு போய் பேசுறேன்னா, 41 பேரை கொன்னு குவிச்சாங்க. இந்த வார்த்தை எவ்வளவு அபத்தமான ஒரு வார்த்தை. நீ எப்படி ஒரு அரசு மேல இந்த மாதிரி பழி சொல்ல முடியும்? விசாரணை போயிட்டு இருக்கும்போது யாரு கொன்னாங்கன்னு தெரியல. அதுதான் சிபிஐ கேஸ். யாருங்க கொல்ல? யாரு கொன்னா? எங்க குழந்தை மேல மரம் விழுந்து குடல் வெளியே தள்ளி செத்துருக்குங்க. 1.5 வயசு குழந்தை வந்து கூட்டத்துல நசுக்கப்பட்டு செத்துருக்குங்க. இந்த 41 பேர்ல அந்த 2 குழந்தைங்க வருதுன்னு வைப்போம். இவங்களை யாரு கொன்னது? முட்டை தற்கொலை ரசிகர்கள் கொண்டானுங்க. பிச்சைக்கார பசங்களுக்கு எங்க நிக்கணும்னு தெரியாம மரத்துக்கு மேல ஏறியும் ஷெட்டுக்கு மேல ஏறியும் அது ஒரு கலவரமாக்கி அந்த இடத்த கொண்டானுங்க. இதுக்கு இடையில 41 பேர் கொண்டாங்கன்னே மூஞ்ச பார்த்து பேசு. கண்ணாடியில மூஞ்ச பார்த்து பேசு. இது என்ன வார்த்தை நம்ம கேட்போம்? நீ வந்து ஸ்டாலினை ப்ரொவோக் பண்ண பேசுறியோ, இல்ல நீ வந்து உதயநிதி ஸ்டாலினை ப்ரொவோக் பண்ண பேசுறியோ தெரியாது. ஆனா பொதுமக்களா நமக்கு ஒரு விஷயம் கோவம் வருது இல்ல, நம்மளாம் சோத்த தானே திங்கிறோம். நீங்க சோத்த திங்கிறீங்களா இல்ல பீஸா பர்கரை திங்கிறீங்களா எனக்கு தெரியாது. உப்பு போட்டு திங்கிறவனா இருந்தா இவ்வளவு போய் பேசக்கூடாது. மக்கள் அரசியல். இது வந்து அரசு நிர்வாகம் கிடையாது. ஆதவ அர்ஜுனா பேசுறது ஒரு கட்சிக்காரரா, ஒரு கட்சி தொண்டனா பேசுறாரு அவர். இது வந்து வெளியில இதுக்கும் அரசு முட்டா தொண்டனா பேசினா எப்படி? ஒரு அமைச்சரா இருந்துட்டு முட்டா தொண்டனா பேசினா எப்படி? ஒரு மனுஷனா பேச வேண்டாம். நீங்க சொல்ற வார்த்தை உபயோகிக்க வேண்டாம். இப்ப நம்ம அவன் பேச உங்களுக்கு எல்லாம் கோவம் வருது இல்ல? அவன் பேசினாலே உங்களுக்கு கோவம் வருதுன்னா 41 பேரை கொண்டு குவிச்சாங்க, இதுக்கு நான் பழி வாங்காம விட மாட்டேன், நான் கோமாளியா இருந்தீங்க. நீங்க 41 பேர் சாகும் போது நீங்க தானே நாங்களா இருந்தீங்க. அதாவது சினிமாவில ஹீரோவாரியே போடுற விஜய் வந்து இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்திருக்குது, அதுக்கான எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் அக்கௌண்டபிலிட்டி இல்லாம இருக்கிறது. அவர் ஒரு ஹீரோவா? அவர் மனுஷனாம? அவர் எப்படி ஹீரோவா பார்க்க முடியும்? அவர் எப்படி தலைவனாவை பார்க்க முடியும்? இல்ல அன்னைக்கு நடிகனா இருக்கும் போது நான் இங்கதான் இருப்பேன் சார், சிஎம் சார், என்ன வேணா பண்ணுங்க, மக்கள் ஒண்ணு பண்ணாதீங்கன்னு போகுது. இவரு வந்து இவரோட காவல்துறையை வச்சுட்டு சட்டையை தரன்னு இழுத்துட்டு உள்ள போய் கேஸ போட்டிருந்தாருன்னா இன்னைக்கு இந்த பிரச்சனை வந்து நிக்காது. இன்னைக்கு இவ்வளவு அபத்தமும் இவ்வளவு அசிங்கமும்
ஜெயிச்சதுக்கு அப்புறம் பெண்களுடைய பாதுகாப்போ இல்ல இவ்வளவு பிரச்சனைகள் நடந்திருக்கும் இதை பத்தி பேசாம நீங்க குதிரைபேரம் பண்ணிக்கிட்டு அடுத்தவங்க மேல அதுலயும் பழிய போட்டுக்கிட்டு கூட கொஞ்சம் ஓட் போட்டிருக்கலாம்னு ஓட்டு பிச்சை எடுக்க தெரிஞ்ச உங்களுக்கு மத்த எந்த சமூக அக்கறையும் இல்லாம நீங்க இருந்துட்டு இருக்கீங்க. இன்னைக்கு ஒவ்வொரு மாவட்டத்திலயும் பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆயாச்சு. கன்னியாகுமரி மாவட்டத்துல இந்த வேஸ்ட் டம்பிங் பண்றதுக்கு அந்த மினரல்ஸ் அந்த சாயில் எடுக்கிறதுக்கு பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. 15 லட்சம் டன் மணல்கள் எடுக்க போறாங்க. என்ன ஆகும் அந்த பூமி? என்ன ஆகும்? ஒரு நாளைக்கு 5000 டன் எடுக்கணுமா? எல்லாச்சும் வந்தாலும் வளர்ச்சியின் பேர்ல நடந்துட்டு தான் இருக்கு. என்ன வளர்ச்சி? அப்படி மக்களை நீங்க பத்தி யோசிக்க மாட்டீங்களா? போன ஆட்சியிலேயே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான் வளர்ந்துட்டு தான் இருக்கும். எல்லாம் பில்டிங் எல்லாம் கட்டிட்டு தான் இருக்காங்க. எல்லாத்தையும் எடுத்துட்டு தான் வேணும். அதை எப்படி நம்ம சொல்ல முடியும்? அது எம்சாண்டு. ஆனா அப்ப மனுஷனை கொண்டுகிட்டு நீங்க அங்க வந்து யாருக்காக நீங்க வளர்ச்சி கொண்டு வர போறீங்க? அதாவது இல்ல மரியா ஜெனிஃபர் நாத்தாக்கால இருந்த மரியா ஜெனிஃபர் டீட்டெயிலிங்கா பேசியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லிருக்காங்க நான் சரியா பாக்கல. 5000 டன் டெய்லி மணல் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப 5000 டன் எடுக்கணும் எத்தனை டாரஸ் லாரி போகணும்ன்றத அவங்க கணக்கு சொல்றாங்க. பயமா இருக்குங்க. அந்த மணமலைக்குறிச்சின்ற ஏரியா வந்து ரோடு ரொம்ப நேரோ ரோடு. அதுல நீங்க இத்தனை டாரஸ் லாரி போச்சுன்னா ஸ்கூல் பிள்ளைங்க வேலைக்கு போயிட்டு ஏற்கனவே டாரஸ் லாரினால மரணம் ஜாஸ்தி. யானைகள் வெளியே வந்தா சில எறும்புகள் சாவத்தான் செய்யுங்கிற மாதிரி ஐயா நம்ம நாஞ்சு சம்பத்து இருக்கு. அப்படில அவர் சொன்ன மாதிரிதான் இந்த மாதிரி வளர்ச்சிகள் இந்த மாதிரி எல்லாம் நடக்கும் போது இந்த மாதிரி மனித இயல்புகள் மனித குடும்பங்கள் அதான் அந்த அரசியல்வாதிகளுக்கு மனுஷன் எப்படி இருக்கான்னு தெரியுமா? நான் எல்லா அரசியல்வாதிகளும் ஒட்டுமொத்தக்க நான் சொல்றேன். இந்த அரசியல் இல்ல நான் அப்படிதான் சொல்வேன். நான் எனக்கு இந்த அரசியல்வாதிகள் வியாதிகள் எனக்கு பிடிக்காது. ஓட் போடுறோம்னு நம்ம உரிமையை ஓரளவு காப்பாத்துற கொஞ்சம் மனசாட்சி உள்ளவனா இருந்தா ஓகே. இவனுக்கு எப்படி தெரியும்? இவனுக்கு கசாப்பு கிடக்காருங்க. நல்ல கொழு கொழுன்னு கோழியை வளர்ப்பான், நல்ல கொழு கொழுன்னு ஆடை வளர்ப்பான். நம்ம நினைப்போம் அவனுக்கு ஆடு மேல கோழி மேல பாசனம். ஒரு மசனம் கிடையாது. வெட்டி போட்டா அதுக்கு வெயிட் ஜாஸ்தியா வந்துச்சுன்னா ரேட்டு ஜாஸ்தியா வரும். இப்படிதான் இவனுங்க பண்ணிட்டு இருக்கானுங்க. பொதுமக்கள் நிஜமா நான் சொல்றேன், எந்த அரசியல்வாதியாவது 100% யோக்கியமா நடந்துக்கிறான் நம்ம இருக்காங்க. தலைமை மட்டும் சில பேரை நம்ம பார்த்து நம்ம ஓட் செலக்ட் பண்றோம். அதான் சொல்றேன், அந்த தலைமைக்கு ஏத்த மாதிரி முழு தொண்டனையும் ரெடி பண்றதுதான் அவங்களோட வேலை. அதுக்காக அவங்க பொறுமையா எல்லா வேலையும் செஞ்சுதான் ஆகணும். ஒவ்வொரு தொண்டனையும் போய் ஒவ்வொரு வீட்லயும் செய்ய முடியாது. ஒரு தலைவர் எப்படி நடந்துக்கிறாருன்னு பார்த்துதான் ஒரு தொண்டன் தெரிஞ்சுக்க முடியுமா ஒழிய ஒவ்வொரு தொண்டன்ட்டையும் போய் இப்படி நடந்துங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா தலைவர்கள் எப்போதும் ஆனா திமுக தோத்ததுக்கு ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த கீழ இருந்தவங்க இருந்தாங்கல்ல, மாவட்டம் வட்டம் சதுரம் இவனுங்க பண்ண வேலைதான் அத்தனை தலைமைக்கு கெட்ட பேர். இவனுங்களெல்லாம் முதல்ல செருப்பால அடிச்சிருந்தா தலைமை வந்து சரியா இருந்திருக்கும். இன்னைக்கு திமுகக்கு இவ்வளவு கெட்ட பேர் இருந்திருக்காது. ஒவ்வொரு மாவட்ட வாரியா பாத்தீங்கன்னா ஒரு 10 பொறுக்கி பயலுங்க. அவனுங்க பண்ற கலாட்டானா ரொம்ப 2-3 வருஷமாவே நான் போட்டுட்டு இருக்கேன். லோக்கல் பாடிஸ்ங்களா ரொம்ப அராஜகம் பண்றீங்கடா, தலைமைக்கு கெட்ட பேர் வரும்னு. ஆனா அன்னைக்கு நான் எல்லா அரசியல் கட்சிக்கு நான் சொல்றேன், உங்க கட்சியை சார்ந்த ஒருத்தர் தப்பானவரா இருந்தாங்கன்னா தயவு செஞ்சு தலைமைக்கு தெரியப்படுத்துங்க. ஏன்னா தலைமைக்கு அது எந்த தலைமையா இருக்கட்டும், தாவேகாவா இருக்கட்டும், அதிமுக இருக்கட்டும், திமுகவா இருக்கட்டும், அது உடனடியே நீங்க நடவடிக்கை எடுத்தா மட்டும்தான் உங்க ஆட்சியும் உங்க பார்ட்டியும் காப்பாற்றப்படும். அவசியம் இல்லையா? இப்ப இவிஎம் வச்சு ஜெயிச்சு வந்துடலாம், இல்ல டெல்லியை புடிச்சுக்கலாம். இல்ல அவங்களுக்கு காரண காரியம் நடக்கணும், அவங்களுக்கு லோக்கல்ல சில லாபிஸ் நடக்கணும். அதுக்காக அமைச்சரையும் மாவட்ட வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு காசு வாங்குறது, ஆப்போனன்ட் சொல்லிட்டு உள்ளே பிசினஸ் டீலிங் பண்றது, அந்த பிசினஸ் வழியா 10 பேர் செத்தாலும் அதை பத்தி கவலைப்படுறது இல்ல. மாசம் கல்லா பெட்டி வர்றது, இதெல்லாம் வந்து லாபியா? இதெல்லாம் லாபியா? நீங்க 5 வருஷம் இருந்துட்டு 10,000 கோடி சொத்தை நீங்க செத்துறீங்க. எதையும் லீகலா சட்டப்பூர்வமா பண்ணிக்கிட்டா ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. சட்டப்பூர்வமா பண்ணாதான் பிரச்சனையே இல்லையே. அது இல்லாததுனால எல்லாம் வாய் மூடிட்டு இருக்கிறானுங்க. இப்போ எல்லாருக்கு இப்போ திருச்சி சிவாவோட பொண்ணு வந்து போன வாட்டி நீ சொல்றிய போன வாட்டி திமுக தோற்றதுக்கான மெயின் ரீசன் சொல்லப்பட்டது தெரியுமா? திமுக அரசு கட்சிக்காரங்களுக்கு எதுவுமே செய்யல, கட்சிக்காரங்களுக்கு எந்த லாபியுமே பண்ண முடியலங்கிறது மிகப்பெரிய ரீசன் தெரியுமா? இப்ப இத எங்க கொண்டு எங்க வைக்கிறது? சரி, அதுவும் இருந்துச்சு. என்ன லாபி பண்றாங்கன்னு சொல்லிதான் குற்றச்சாட்டு இருக்குது. ஆமா, அதை தடுத்தா தோல்வி வருது. ஒரு வேலை விஷயமாட்டு ஒருத்தங்களை பார்க்க போறதுக்கு நான் பேர் சொல்ல நான் விரும்பல, திமுக இருக்கக்கூடிய மிக முக்கிய தலைவர், அவங்கள பார்க்க போறதுக்கு அந்த கட்சிக்காரங்களே பார்க்க போக முடியல. கடைசியில வேசிக்கால இருக்கக்கூடிய ஒரு முக்கிய தலைவரை வச்சு உள்ள போச்சு. அவங்களுக்கு போனா அப்பாயின்மெண்ட் கொடுங்க. உங்க கட்சிக்காரங்க உங்களை பார்க்க வந்தாலும் நீங்க அப்பாயின்மெண்ட் கொடுக்க மாட்டேன்றீங்களே. அப்ப இது எந்த மாதிரியான இருக்கீங்க? சின்ன கட்சி, அது பெரிய கட்சி. ஒரு நாளைக்கு எவ்வளவு தொண்டங்க இருக்காங்க, எல்லாரையும் போய் கேட்க முடியுமா? அதுக்கு புரோட்டோகால் இருக்குது. எல்லாரும் விட்ட முடியுமா? அதுக்கெல்லாம் சில விஷயங்கள் இருக்குதான் செய்யும். அதெல்லாம் நம்ம வந்து அந்த பரோட்டாக்காலுக்காக தான் இப்ப பரோட்டா போட்டுட்டு இருக்கோம். அது வேற விஷயம். நாங்களும் சேர்த்து பரோட்டா போட்டு இருக்கோம், எந்த சம்பந்தமே இல்லாம. நீங்க சொல்ற அந்த நபரே வந்து அவங்க ஊர்ல மாவட்ட செயலாளர் இருப்பாங்க, அவங்க மூலியமா போலாம். அந்த மாவட்டத்துல எவ்வளவு வேற திமுக காரங்க இருப்பாங்கல்ல, அவங்க மூலியமா போலாம். போக மாட்டாங்க. ஏன்? அவங்களுக்கும் டீலிங் சரி இருக்காது.
இது மாதிரி உட்கட்சி பூசல் எல்லா கட்சியிலயும் எல்லா மாவட்டத்திலயும் இருக்கு. இப்ப எல்லாம் தோத்துட்டு மூடிக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறானுங்க சில பேர் எல்லாம். எதை பத்தியுமே பேசாம, கட்சியை பத்தி பேசாம, இதை பத்தி பேசாம, எதை பத்தியும் பேசாம, ஏன்னா அவங்களுக்கு சேர்க்கிற வேண்டியெல்லாம் சேர்த்தாச்சு. இப்ப கம்முன்னு உட்காந்துருக்காங்க. அது போகட்டும். ரெண்டாவது இப்ப இது டாபிக் வரைங்க போயிட்டு இருக்கு. இவ துரை வைகோ நேற்றுக்கு ரொம்ப வீராவசனம் மாட்டு பீட சனியனா ஏதோ ஒண்ணு ஒழிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. சரி, ஒழிஞ்சிச்சுல, நீங்க உங்க எம்பி பதவியை ராஜினாமா பண்ணுங்க. தூய ஆட்சிக்கு மாறிட்டீங்கல்ல நீங்க, தூய கட்சிக்கு. நான் எம்பி பதவி ராஜினாமா என் ஓட்டு மூலியமா வாங்கிதானே நீங்க ஜெயிச்சீங்க. திமுக நாங்களா வெளியே போனோம். எவன் போனானா அவன் தான் ராஜினாமா பண்ணணும். உனக்கு கட்ஸ் வச்சு நீ போனா போ மூடிக்கிட்டு. அது என்ன சனியன் பீடா? அப்ப இத்தனை நாள் அந்த சனியன் கூட இருந்தானே நீங்க எல்லாம் ஓட்டு ஜெயிச்சீங்க. அப்ப நீ நல்லவனா இருந்தா, இப்ப நான் வந்து மானம் உள்ளவளா இருந்தோம்னா, நான் ஒரு பதவி வாங்குறோம்னா வெளியே போறேன்னா அதை நான் ராஜினாமா பண்ணிட்டு போனோம். அது கட்ஸ். நான் வெளியே போயிட்டு எங்க ஓட்டு உங்களுக்கு அது 25 ஓட்டுல வச்சு இவங்க ஜெயிச்சுட்டாங்க. சரி இருக்கட்டுப்பா, மொத்தமா எலெக்ஷன் வைங்க. ஏற்கனவே 15 தொகுதி 20 தொகுதி வருது எலெக்ஷனு. அதான் அவரு சொல்றாரு. விஷயம் என்னன்னா, அவங்க கட்சிக்காரங்க 2 எம்எல்ஏவே இவங்க கிட்ட போகல. 2 எம்எல்ஏ பெட்டி குறைஞ்சிருச்சு. பெட்டி இல்ல. அப்ப அந்த தலைவர் மேல இந்த தொண்டர்களுக்கு என்ன இது விசுவாசம்? ஆமா, நாக்க மாத்தி பேசுன அப்புறம் என்ன தலைவன். அதனால வந்து அவங்க என்ன சொல்றாங்க, வந்து திமுக தான் குதிரை பேரம் பண்ணி எங்க எம்எல்ஏ வந்து உட்கார வச்சுட்டாங்க அப்படின்னு மதிமுக வந்து. இப்ப நம்ம புகழேந்தி எப்படி இருக்கா தெரியுமா? ஆழ்ந்த நிலையில இருக்கிறது. யார் யாரெல்லாம் இருக்கணும், யார் யாரெல்லாம் இங்க வந்து ஒரு ஃபைன் டியூன் நடக்குது. ஒரு சுத்திகரிப்பு, என்ன சொல்லுவாங்க சுத்திகரிப்புக்கு, பியூரிபிகேஷன் நடக்குது. அது ஒவ்வொரு எலெக்ஷன்லயும் நடக்கும். அதே மாதிரி இப்போ வந்து ஒரு ஆட்ட கலைப்பு. இப்ப யார் எங்க போறது, யார் என்ன பண்றது, உங்க நிலைப்பாடு என்ன, ஒரு ஆட்டத்தை அந்த சீட் ஆட்டத்துல மொத்தமா கலைச்சு போட்டு ஆடுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு சம்பவம் தான் இப்ப நடந்துகிட்டு இருக்குது. இதுல வந்து யார் எப்படி பிரிகிறாங்க, யாரோட ஸ்டாண்ட் என்ன, 5 வருஷத்துக்கு ஒருக்கா அவங்களோட மனநிலை என்னவா இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆட்டம் தான் நடந்துகிட்டு இருக்குது. இதுல வந்து மனிதர்களையும் இந்த அரசியல்வாதிகளையும் அவங்க நோக்கம் என்ன அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கான ஒரு வாய்ப்பா தான் நான் இதை பாக்குறேன். திமுகவும் இதை அப்படிதான் பாக்கணும்னு நான் நினைக்கிறேன். அவர் அப்படிதான் பாக்குறாரு. அவருக்கு அதை பத்தி கஷ்டமே இல்லை. எல்லாரும் போயிடுச்சு. அவர் இன்ன வரைக்கும் அபத்தமா எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து திமுக மறுசீரமைப்பு பண்ண தேவையில்லை. திரும்ப அவர் நேற்று கூட ஒரு இது போட்டிருக்காரு, குரூப் அணி அமைச்சு ஒரு போட்டிருக்காரு. என்னன்னா, ஏதோ ஒரு அமைப்பு போட்டு மறுபடியும் ஒரு ஆய்வு பண்ண சொல்லி அமைச்சிருக்காரு வெளியில. ஓகேவா? ஆய்வு பண்றீங்களா? தயவு செஞ்சு நல்லா இருப்பீங்க, ஒழுங்கா ஆய்வு பண்ணுங்க. அப்படி கிடையாது, வேற அதெல்லாம் கரெக்டா வரும்னு வச்சுக்கீங்க. விஷயம் என்னன்னா, திமுக ஏதோ குற்ற உணர்ச்சிக்கு தூண்டி அதை குற்றவாளி ஆக்கி திமுக தான் சரியில்லைன்னு மொத்தமா வந்து ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. என்னைய பொறுத்த வரைக்கும் திமுக அந்த வேலையை எப்போதுமே உதயநிதி சொல்ற மாதிரி எப்போதுமே அது வந்து வேலையை பார்த்துட்டு தான் இருந்திருக்குது. திமுக சரியாதான் இருக்குது. தயவு செஞ்சு திமுக சரியாதான் இருக்கு. திமுக தலைமை சரியாதான் இருக்கு. அதுல மாற்று கருத்து இல்ல. வேலைகள் எல்லாமே கரெக்டா தான் இருக்குது. ஆனா கீழ்மட்டம் சிவில்லயே கொடுத்து கொஞ்சம் 10 பேர் கிளீன் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் சிறப்பா இருக்கும்.